தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவை தொடர்ந்து மாநில அரசியலில் பெரிய சர்ச்சை வெடித்து உள்ளது. இந்த வெற்றி இயல்பான அரசியல் அலை காரணமாக இல்லை என்றும் மாறாக திட்டமிட்ட அரசியல் யுக்தியின் விளைவாகும் என அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இணைந்து ஒரு விரிவான மாஸ்டர் பிளான் தீட்டியதாக தகவல்கள் பரவி வருகின்றன. இதே நேரத்தில் இளைஞர்களுக்கு இடையே அதிக ஆதரவு பெற்ற விஜய் அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டு வாக்குகளை திட்டமிட்டு பிளவுபடுத்த முயற்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசியல் அணியால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த பிறகு மாற்று அரசியல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் சுமார் 7 முதல் 10% வரை வளர்த்த வாக்கு வங்கி இந்த முறை தமிழக வெற்றிக் கழகம் நோக்கி மாற்றப்பட்டதாக சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு உள்ளன. நாம் தமிழர் கட்சியின் பலமே இளைஞர்கள் என்ற நிலையில் அதே இளைஞர் பட்டாளத்தை இலக்காக கொண்டு களம் இறங்கியுள்ள புதிய அரசியல் அமைப்புக்கு அந்த வாக்குகள் செல்வது தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்டதா என்ற கேள்வி தற்போது அதிகமாக பேசப்படுகிறது. மேலும் இளைஞர்கள் இடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய நாம் தமிழர் கட்சிக்கே எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த வாக்குகளை திட்டமிட்டு மாற்றியமைக்கும் அரசியல் முயற்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது ஒரு சாதாரண வாக்கு மாற்றமா அல்லது பின்னணியில் நடந்த துல்லியமான அரசியல் நகர்வா என்பது குறித்து பல்வேறு தரப்புகள் தீவிரமாக விவாதித்து வருகின்றன. இதற்கிடையில் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் குறித்த சந்தேகங்களும் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. எதிர்பாராத பகுதிகளில் கிடைத்த வெற்றிகள் பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ள நிலையில் இந்த வெற்றிகள் இயல்பானதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக எழுகிறது. மொத்தத்தில் இந்த தேர்தல் முடிவு ஒரு சாதாரண அரசியல் வெற்றியா அல்லது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட அரசியல் சதியா என்ற கேள்வி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நாட்களில் இதுகுறித்து மேலும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகுமா என்பதையே அரசியல் வட்டாரங்கள் ஆவலுடன் கவனித்து வருகின்றன.